ஐஸ்வர்யம் செல்வங்கள் வந்த மக்களுக்கு 12 மணி பூசை 10 பூசைக்கு அந்த எல்லாருக்கும் செல்வமும் பணம் காசுக்கான எல்லாம் ஆகிவிடும். எல்லாருமே வெற்றி நேரம் வெற்றி தான் நம்மள்கிட்ட பார்த்தாங்க. அனைய மக்களும் சத்துவே சத்தம் சத்துவே சத்தம் பழனிசாமி ஐயா சத்தம் கனகம்பேட்டி ஐயா சத்தம் ஓடு சிவாய் சிவாய் என்னாட்டு சிவனே போற்றி என்னாட்டவர் தேவா போற்றி சித்தாபா சித்தாபா ஓடு ஓம் இடும்பா ஓம் கடம்பா ஓம் கந்தா ஓம் வேலவனே போற்றி. மக்கள் 12 மணி பூசைக்கு வந்திருக்காங்க. பௌர்ணமி காலங்களும் வந்திருக்காங்க சாமி. அவங்களை கண்ணெட்டு பார்த்து அவங்க எல்லாம் எல்லாரும் அமோகம் வெற்றியோட நல்லா இருக்காங்க சாமி. ஐயா சத்துருவே பழனிசாமி ஐயா இதுக்குமே போச்சு கடம்பா போச்சு. நான் மக்கள் நான் பார்க்கிறேன் இறைவா சத்துருவே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் சத்துருவே சரணம் ஓம் சத்துருவே சரணம் பழனிசாமி ஐயா சரணம் கனகம்பட்டி ஐயா சரணம் ஓம் சத்துருவே சரணம் ஓம் சூரிய நாராயண பிரதே ஓம் சந்திர நாராயண பிரதே ஓம் பௌர்ணமி நிலவே ஓம் பிரதோஷ நிலவே ஓம் நமோ நாராயண ஓம் ஐயா என்னை காப்பாற்றி எனக்கு வழிபடு சாமி
பிள்ளைகளை காப்பாற்றுங்க, எங்களை நல்லபடியாக்கி வைங்க சாமி, எங்கள் நேரத்தில் மழை சாமி. நல்லா இருக்குதுப்பா. அன்னதானம் போட்டு ஆள் முடிச்சிச்சு. கடவுளுடைய இது வயசாகி போச்சு. 3 அன்னதானம் போட்டேன். கார் பூரா கோயிலே நினைச்சிச்சு. எனக்கு நிறைய வைக்க சாமி. எனக்கு வேண்டிக்கு போறேன். ஆள் மக்கள் வந்து சேர்க்கணும். கற்பூரேசன் யா 1ஆம் நம்பர் யா இந்த இடம். இந்த 1ஆம் நம்பர் இடத்துல நீங்க ஓம் சத்குருவே சரணம், ஓம் சத்குருவே சரணம், ஓம் சத்குருவே சரணம். கணக்கம்பட்டி ஐயா போற்றி, சத்குருவே போற்றி. கணக்கம்பட்டி ஐயா போற்றி, சத்குருவே சரணம். பழனிசாமி ஐயா போற்றி. கடம்பா இடும்பா கடம்பா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. 18 சித்தர்களே போற்றி. சிவபெருமானே ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி. என்னாட்டு திருச்சிட்டாம்பரம். எல்லா மக்களும் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க சாமி. 12 மணி பூசையை பார்த்தேன் சாமி. எல்லாரும் அமோகமாக சாமி கும்பிட்டாங்க சாமி. எல்லா இடத்துலையும் இந்த மக்கள்லாம் நம்ம பிள்ளைய சாமி சாமிகிட்ட வர்றாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சு அமோகமாக இருக்கணும் சாமி, வெற்றிகரமாக இருக்கணும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் எல்லாம் சொல்லிட்டு சத்தமாக சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. ஓ நமச்சிவாய. திருச்சிட்டாம்பலம் திருச்சிட்டாம்பலம். ஓம் சத்குருவே சரணம், ஓம் சத்குருவே சரணம். சாமி கணக்கம்பட்டி ஐயா, பழனிசாமி ஐயா, சத்குருவே சரணம் ஐயா. சாமி பொள்ளாச்சியிலேருந்து மக ஒரு பிள்ளை இருக்குது சாமி. அந்த பிள்ளை 2-3 மாதம் நம்ம மக மாதிரி அவ்வளோ ஒரு பாசம் சாமி. 3 மாதம் அந்த பிள்ளை கூட நான் அப்போதான் பழக்கம் சாமி. அந்த பிள்ளை எப்போ வந்தாலும் அம்மா ஐயா பார்த்துட்டேன், அம்மா பார்த்துட்டேன்னு பேசுது சாமி. அதை பற்றி பேசுது சாமி, நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஐயனை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லைங்க. எனக்கு ஜீவான ஒருத்தர் சொன்னாங்க ஐயனை பற்றி. அப்போது நான் சொன்னேன், இறந்தவங்க எப்படி சாமியாக இருக்க முடியும், அவங்களும் நம்ம மாதிரி ஒரு கடவுள் தானே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஒரு புத்து கோயிலுக்கு வழிபட்டுருக்கேன். இப்போ இவங்களாம் எப்படி சாமி இல்லையா, அவங்கள சாமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு தடவை சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஜீவசமாதிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். எனக்கு கால் கழுவலான்னு சொல்லி தொட்டிக்கிட்ட போயிருந்தேங்க. அப்புறம் ஒரு நாய் ரொம்ப தண்ணி தாகத்தில் வந்திருந்தது. சரி நான் அதுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி கொடுத்தோம், குடிச்சிது. அதுக்கப்புறம் விரிய மரத்தை சுற்றி வரலான்னு சொல்லி விரிய மரத்தை சுற்றி வர்றதுக்கு வந்தோம். விரிய மரத்தை சுற்றி வரும்போது நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். என்னை சுற்றி ஒரு 50 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி, எனக்கு கனி எடுத்து கொடுங்க, பூவை எடுத்து கொடுங்க அப்படி சொன்னாங்க. ஐயோ சத்குரு அப்பா, எனக்கு இந்த இடத்துல ஒரு சேவையா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் பூவும் கனி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு அந்த இடத்துல அந்த பூக்குள்ளே ஒரு கனி மாம்பழம், பெரிய மாம்பழம் எனக்கு ஒன்று கிடச்சிது. அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நான் நைட்டு ஜீவசமாதியில் தங்கியிருந்தேன். ஜீவசமாதியில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஐயன் ஏதோ சொல்கிறதுக்கு வந்தார். என் பின்னாடி நின்னார். அதுக்குள்ளே தட்டி எழுப்பிட்டாங்க. நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நான் வீட்டில் போய் டெய்லியும் வழிபடுவேன் ஐயனை. எனக்கு என்ன வேணும், டீ, அவருக்கு என்னால் என்ன முடியுமோ எல்லாமே வச்சு வழிபடுவேன். டெய்லியும் ஐயன் பட்டாம்பூச்சியாக எனக்கு காட்சி கொடுப்பார். டெய்லியும் வந்துடுவார், டெய்லி வருவார். ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டார். என்னை பற்றி நாங்கள் நிறைய புரிஞ்சுருக்கோம். அப்புறம் இங்கே இடும்பமலைக்கு வந்தோம். இடும்பமலைக்கு அம்மா விஜயலட்சுமி அம்மாவை, மதுரை விஜயலட்சுமி அம்மாவை சந்தித்தோம். அம்மா எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி ஐயனை பற்றி நிறைய உணர்த்தினாங்க. ஐயன் கூட 25 வருஷமாக அம்மா வாழ்ந்துருக்குறாங்க. ஐயனை பற்றி நிறைய சொன்னாங்க. எனக்கு ஒரு தாய் வீடு தகப்பன் வீடு மாதிரி ஐயனை பற்றி நிறைய உணர்ந்துருந்து நான் எனக்கு உணர்ந்துட்டேன். ஐயனை பற்றி எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய நினச்சிருக்கிற மனசுக்குள்ள ஐயன் எனக்கு நிறைவேற்றி தருவாருன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கூட நான் வருவேனான்னு நினச்சி பார்க்கல, நினைக்க முடியாது தான் இன்றைக்கி நடந்திருக்குது. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். எல்லோரும் நம்பி வாங்க ஐயனை.